எனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், வேதனைக்கு மேல வேதனை, பட்ட காலில படுத்து கெட்ட குடிய கெடுதின மாதிரி எனக்கு தாங்க வேதனை வருது அப்படின்னு சொல்லி பைபிளை படிக்க நிறுத்துற, ஜெபம் பண்ற நிறுத்துற, சபைக்கு வர்றத நிறுத்துற. புருஷ மனைவி சண்டை போட்டா கூட எதைத்தான் நிறுத்துவாங்க? அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க, அவனுக்கு ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுத்துருவாங்க, துவைச்சு கொடுத்துருவாங்க. ஆனா நான் சபைக்கு வரல போ. ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சாரு? உடனே பாதிக்கப்படுற தேவனுடைய காரியம், தேவனுடைய காரியம். யோசித்து பார். அருமையான சௌரியா சௌரனே, இன்னைக்கு அநேக விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் நல்லா ஓடுனாங்க, தேவனுக்கு வைராக்கியமா வாழ்ந்தாங்க, உத்தமமா வாழ்ந்தாங்க, பரிசுத்தத்தில் வளர்ந்து வாங்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கோ தலைகள் ஆயிட்டாங்க, பாவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. பாவம் இது காரணம் தெரியுமா? சாத்தான் உன்னை உன்னதத்தில் கீழே தள்ளிடணும். பாவம் செய்யறவன் எப்படிங்க உன்னதத்துக்கு போவான்? பாவம் செய்யறவன் எப்படி உன்னதத்துக்கு போவான்? நீ ரட்சிக்கப்பட்டுக்கலாம், ஞானம் இருக்கலாம், அபிஷேகம் பண்ணிக்கலாம், சபைக்குள்ள இருக்கலாம். ஆனால் நீ பாவம் செய்வான், ஆனால் உன்னதத்துக்கு ஒரு நாளும் போக முடியாது. அதைத்தான் அவன் செய்ய வைக்கிறேன். நீங்க இப்போ நான் சொல்றேன், சாத்தா உங்களை பிளசரிக்கு தான் தூண்டுவான். அது ஒண்ணும் தப்புல போடு, அது ஒண்ணும் தப்புல அப்படின்னு சொல்லி பிழைய நீங்க உணரலன்னு வச்சுங்க, மறைவாய் தப்பு செய்வீங்க, மறைவாய் தப்பு செய்வீங்க. நீங்க மறைவாய் தப்பு செய்ய செய்ய உங்களுக்கு யாருக்கு என்ன தெரியலன்னு வச்சுங்க, ஒரு நாள் எவன் பார்த்தானு, மனைவி பார்த்தானு, புருஷன் பார்த்தானு, புள்ள பார்த்தானு, பெத்தவங்க பார்த்தானு, பாஸ்டே பார்த்தானு, கவலையே இல்லை அப்படின்னு துணிவ. இப்ப உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார். பாவத்தில் இருக்கான் பார், சாத்தான் தள்ளிட்டானே ஒண்ணு ஒண்ணு. ஐயோ, எங்க இருக்க உன்னதத்துக்கு போக வேண்டிய ஒண்ணு பாவத்தில் தள்ள வச்சு, ஐயோ உன்னை பாவியாக்கி உன்னதத்துக்கு கீழே தள்ளுறானே. சாத்தான் சொல்றான், எப்படி சொல்றான்? நீ ஆடம்பரமா இரு, அப்படி இரு பாரு. உலகத்துல எப்படி எல்லாம் ஆடம்பரமா இருக்காங்க, உனக்கு வசதியா இல்ல, இருக்கு இல்ல, வாய்ப்பு இருக்கு இல்ல, செஞ்சுக்க, ஆடம்பரமா வாழு. நோ பிரதர், நோ சிஸ்டர். ஆடம்பரம் சாத்தானுக்குரியது, எளிமை தேவனுக்குரியது. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் ஊழியக்காரர்களும் பரிசுத்தவங்க ஆடம்பரமா வாழ்றாங்க. எதுக்காக இது வாழ்றாங்க தெரியுமா? சாத்தா மண்ண வேலை. எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, இப்பொழுதும் உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். உம்முடைய வசனமானது எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். உம்முடைய வசனங்களை கேட்டு வாழ்வதற்கு கிருபையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் தலைப்பு, உன்னதத்தில் நாம் கீழே தள்ள எண்ணும் பிசாசு. எப்படி? உன்னதத்தில் நாம் கீழே தள்ள எண்ணும் பிசாசு. இந்த தலைப்பின் கீழே நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமா இருக்கிறார், அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். வேதம் சொல்வாங்க, கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். காரணம் என்னவா? அவர் உயர்ந்தவர் ஆகையினால உன்னதத்தில் வாசமாக இருக்கிறார். எல்லாரும் கவனமா கேட்டுங்க. இந்த உன்னதத்தில் வாசமாக இருக்கிறவருடைய மத்தியிலே தூதர்கள் இருந்தார்கள். அந்த தூதர்கள் எல்லாரும் அவரை சேவிப்பதற்காக வைக்கப்பட்டவர்கள், அவரை ஆராதிப்பதற்காக வைக்கப்பட்டவர்கள். அப்படி வைக்கப்பட்ட தூதர்களிலே ஒருவன் பெயர் லூசிபர். லூசிபர் அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயே. இங்க வேதம் சொல்லு, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே அப்படின்னு சொல்லி. ஆங்கிலத்துல
ஓ லூசிபர் என்று இருக்கிறது. அவனுக்கு பேரு லூசிபர். இப்போ அவன் குறித்து வேதம் என்ன சொல்லுது? நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. அப்ப எங்க இருந்தவன்? வானத்துல இருந்தவன் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவரு தள்ளிட்டாரு. நீ வானத்தில் இருந்தாய், ஆனால் விழுந்தாயே. ஏன் விழுந்தான்? எதனால விழுந்தான் அப்படிங்கறத வேதத்தை பாருங்க. 13-15 வரைக்கும் வாசிங்க. அந்த தூதர்கள் தேவனை துதிக்கிறவர்கள். இந்த லூசிபர் இருக்கிறானே, பிரதானமான தூதர்களிலே ஒருவன். அவனை குறித்து வேதம் சொல்லும், கற்களுக்கு நடுவிலே உலாவினவன், ஏதேன் தோட்டத்திலே இருந்தவன், அவன் காக்கும்படி வைக்கப்பட்ட கேரூப் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ரைட். இப்ப அவன் என்ன பண்ணான்? ஏன் தள்ளப்பட்டான் பாருங்க, வாசிங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். ஏங்க அவன் சொல்றாங்க, அவன் எங்க சொல்றான்னா பின்னால பாத்தீங்கன்னா இருதயத்துல சொல்றான், வேற வெளிய வார்த்தை யார்ட்டும் எந்த தூதன்ட்டு சொல்லல. வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். ஹலோ, நம்முடைய தேவன் உயர்ந்தவர், உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறார். இவன் என்ன சொல்றான்? நான் மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். ஆங்கிலத்தில் I will be like the most high அப்படின்னு எழுதிட்டு, I will be like the most high, உன்னதமானவருக்கு நான் ஒப்பாவேன். இதயத்தில் சொன்னாய. அவனுக்கு ஒரு ஸ்டேஜ் வச்சிருக்காரு, அதுல இருந்தவன் அதுல இருந்து தன்னுடைய காரியங்களை முடிச்சிருக்கலாம். அவனை காக்கும்படி வைக்கப்பட்ட கேருவ் என்றும் அழகானவன் என்றும் ஆண்டவருக்கு தெரிஞ்ச எல்லா காரியத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பிறக்க போறது யாரு, பெண்ணு, எல்லாத்தையும் சொல்லுவான். சரி, இப்போ ஒப்பாவேன் என்று சொன்ன உடனே என்ன நடக்குன்னு பாருங்க. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இப்ப எங்க இருந்து எங்க தள்ளிட்டாரு? வானத்திலிருந்து பூமியில எதுக்காக தள்ளினாரு? எங்க இருக்கிற இடத்துல ஒழுங்கா இருந்திருக்கலாம். ஆனா அவன் என்ன நினைச்சான்? நம்ம ரொம்ப அழகுள்ளவங்க, ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு, ஆகையினால அவருக்கு நான் ஒப்பாவேன், உன்னதத்துக்கு போவேன். யார் உன்னதத்தில் இருக்கிறவரு? நம்முடைய தேவன். ஏன் உன்னதத்தில் இருக்காரு? அவர் உயர்ந்தவர், அதனால உன்னதத்தில் இருக்கிறார். இவனோ தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி. இவனுக்கு எல்லா விதமான காரியங்களை தந்திருந்தார். காக்கும்படி வைக்கப்பட்ட கேருப் என்று இருக்கிறது. ஜனங்களை காக்கிறதுக்காக ஒரு தூதனா இவனை வச்சார். ஆனாலும் இவனுடைய வாழ்க்கையில வந்த பெருமைனால உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு சொன்னான். உடனே பார்த்தாரு, நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போ. அடிச்சார் அடி, அங்கிருந்து கீழே தள்ளிட்டார். இவன் வந்திருக்கவே வேண்டியில்லை. ஆனால் வந்ததுக்கு காரணம் தெரியுமா? நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், உன்னதங்களுக்கு ஏறுவேன் அப்படி சொன்ன அந்த காரணத்தினால் தான் தள்ளிட்டார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6, 7, 8 1 வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். ஒரு நிமிஷம். அவர் தேவனுடைய ரூபம். பிதா வேறு, குமாரன் வேறு. பிதாவும் குமாரன் ஒருவர் அல்ல, ஒன்றாயிருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியம். பிதாவாகிய தேவன் இயேசுவை என்ன பண்ணினாரா? ஜெனிப்பித்தார் என்று இருக்கிறது. ஜெனிப்பித்தாருங்கிறது வேற, படைத்தாருங்கிறது வேற. ஜெனிப்பித்தார் அவரை என்ன பண்ணிட்டாராம்? தன்னோடு கூட சமமாக்கி விட்டார். நல்லா கவனிச்சுங்க. பிதாவும் இயேசுவும் சமம். இப்ப என்ன நடக்குது? அதை கொள்ளையாடின பொருள். அன்னைக்கு அந்த தூதனை சாதாரண படைச்சிருந்தாரு, அதை பெருசா நினைச்சு உன்னதத்துக்கு போயிருவனே அப்படின்னா தள்ளி விட்டாரு.
இப்ப இவர் என்ன பண்றாரு? சமமா இருந்த போதிலும் எப்படி வாழ்றாருன்னு பாருங்க. வாசிங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசுவும் பிதாவும் சமந்தானா? சமன். ஆனால் இயேசுவை பிதா தாழ்ந்து போகுன்னு சொல்லவே இல்லை. இவரே என்ன பண்றாரு? அவர் தேவன், அவருக்கு நான் சமந்தான், ஆனாலும் என்ன நான் தாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லி தாழ்த்திட்டு போயிட்டார். தம்மை தாழ்த்திட்டு போயிட்டார். கவனமா கேட்டுங்க. இப்போ என்ன நடக்குன்னு பார்ப்போம். எபேசியர்கள் நிருபம் 1 அதிகாரம் 21வது வசனம். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து. ஓஹோ, முதல்ல இயேசு எங்க இருந்தாரு? உன்னதத்தில் தான் இருந்தாரு, வலது பக்கத்தில் இருந்தாரு. சரியா? இப்ப உட்கார செஞ்சவர் பிதா, உட்கார செஞ்சாரு. இப்ப இயேசு பிதாவோடு கூட உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கிறார். இந்த உன்னதங்கிறது எங்க இருக்குது? உன்னதங்கிறது எங்க இருக்குது? ஏன்னா நம்மளும் உன்னதத்துக்கு போறோம். உன்னதங்கிறது எங்க இருக்குது? எபேசியர் 4வது அதிகாரம் 10வது வசனம். இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். போதும். என்னவா உன்னதங்கிறது எங்க இருக்குது? வானங்கள். எல்லா வானங்களுக்கும் மேலாக, எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதம் இருக்குது. அங்கதான் பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு. எங்க நம்ம பார்க்கிறது முதலாம் வானம். 3வது வானத்தில் என்ன இருக்கு தெரியுமா? பரதீஸ் இருக்கு. ஆனால் வானங்கள் வழியாய் பரலோகம் போனார். அநேக வானங்கள் இருக்கு. எல்லா வானங்களுக்கு மேலதான் உன்னதம் இருக்குது. அங்கதான் பிதா இருக்கிறாரு, அங்கதான் இயேசு கூடவே இருக்கிறார். உன்னதத்துக்கு மேல வச்சார். ரைட். இப்போ எபேசியர்கள் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். போதும். எப்படி? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப பாவம் செஞ்சவன், அக்கிரமம் செஞ்சவன் என்ன பண்ணப்பட்டவன்? செத்தவங்க, செத்தவன். உலகத்துல பாவம் செய்யாத யாருமே கிடையாது, அக்கிரமம் செய்யாத யாருமே கிடையாது. நீங்களும் நானும் பாவம் செஞ்சவங்க. அப்போ நானும் நீங்களும் பாவம் செய்தபடினாலே தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டவர்கள்? மரித்தவர்கள். மரித்தவர்கள். சரி, ஆனா வேதம் என்ன சொல்லுது? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாகிய உங்களை உயிர்ப்பித்தார். எப்படி உயிர் வந்துச்சு? அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் மரித்து போனோம், செத்து போயிட்டோம். ரைட், ஓகே. எப்படி நமக்கு உயிர் வந்துச்சு? 1 யோவான் 5வது அதிகாரம் 12வது வசனம். குமாரனை உடையவன், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன், குமாரன் இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன். ஜீவன் இல்லாதவன். என்ன சொல்லுது? குமாரனை உடையவன். அப்ப யாருக்குள்ள இயேசு இருக்கிறாரோ அவனுக்கு உயிர் வந்துருச்சுன்னு அர்த்தம், ஜீவன் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனால் பாவம் செய்யறவனுக்குள்ள இயேசு வர முடியாது. அவன் ஏன் பாவம் செய்றான்? அவனுக்குள்ள யார் இருக்கா? சாத்தான் இருக்கிறான். சாத்தான் இருக்கிறான். ஆகவே இயேசுவும் சாத்தானும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. பாவம் செய்யற ஒருத்தன் இயேசுவே என்கிட்ட வாங்கப்பா, எனக்குள்ள வாங்காண்டவர் ஒரு நாள் வரமாட்டார். ஏனென்றால் வேதம் சொல்லுது, அவர் பாவிகளுக்கு விலகி இருந்தவர், துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், வரவே மாட்டார். பக்கத்துல வர மாட்டார். அப்படியானால் ஒரு பாவி பாவத்தினால செத்து போயிருக்கும் போது அவன் எப்படி உயிரடைகிறான்? இயேசு கிறிஸ்துவினால. குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்ப இந்த குமாரன் இருக்கிறாரு, இவன் எப்படி குமாரனை உடையவன் இருக்குது? எப்படி அவர் வருவாரு?
இப்ப வாசிப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 43வது வசனம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது, அசுத்த ஆவி, கவனமா கேட்டுங்க, ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது, அப்ப அவனுக்குள்ள இதுவரைக்கும் இருந்துச்சா அந்த அசுத்த ஆவி? இருந்தது. இருந்ததுனால்தான் பாவம் செய்யறான். ஏன் ஒருத்தன் பாவம் செய்யறான், அக்கிரமம் செய்யறான், நியாயம் செய்யறான்? அசுத்த ஆவி அவனுக்குள்ள இருக்கிறனால தான் பாவம் செய்யறான். அசுத்த ஆவி அவனுக்குள்ள இருக்கிறனால தான் ஏய் போய் சொல்லு, ஏய் திருடு, ஏய் கெட்டா சொல்லு, ஏய் சண்டை போடு அப்படின்னு சொல்லி 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 கொடுக்குது. அவன் சொல்லி சொல்லி கொடுக்க கொடுக்க இவன் தப்பு பண்றான். சோ அசுத்த ஆவி இருந்து இப்பொழுது அவனை விட்டு புறப்படு. எப்படி போச்சு? எப்படி போச்சு? எப்படிங்க அசுத்த ஆவி தானா போயிருமா? தானா போயிருமா? எப்படி போச்சு? அப்படியானால் அசுத்த ஆவி பிடிச்சவன், ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்கப்பா, ரத்தத்தினால என்னை கழுவுங்க ஆண்டவரே, சுத்தமாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறான்னு வச்சுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரி. இப்ப சுத்தமாயிட்டானா? இப்ப சுத்தமான இடத்துல அவனால இருக்க முடியல, அவன் போயிட்டான். கவனமா கேட்டுங்க. இப்ப என்ன நடக்கும் பார்ப்போம். வறண்ட இடங்களில் அலைந்து, இப்ப அந்த சாத்தான் என்ன பண்றான்? இவனை விட்டு போயிட்டான். போனவன் வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், எங்காவது போய் ரெஸ்ட் பண்ணலாமான்னு பார்த்தா அதுக்கு இடமே இல்ல. கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்றான். அப்படியானால் பாவம் செய்றவன் யார்? சாத்தானுடைய வீடு. இந்த காலவரை இங்க வந்திருக்கிற அருமையான சோதனை சௌரியே, இதுவரைக்கும் நீ பாவத்திலே வாழ்வாயானால் நீ ஒருவரை இயேசு தெய்வம்னு நீ சொல்லலாம். ஆனால் உனக்கு இயேசு தெய்வம் இல்ல. வேதம் சொல்லுகிறபடி சாத்தான் தான் உனக்கு தெய்வம். அவன் உனக்குள்ள இருக்கிறனால தான் நீ பாவம் செய்ற. உனக்குள்ள இருக்கிறனால தான் நீ பாவம் செய்ற. இது வரைக்கும் பாவத்தோடு இருக்கிறியா? நீ தப்பு தண்டா பண்ணிட்டு இருக்கிறியா? அது காரணம் தெரியுமா? சாத்தான் உனக்குள்ள இருக்கிறான். இப்போ யார் ஒருவர் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிங்கன்னு கேட்டாங்களோ அவங்க பாவத்தை மன்னிப்பாரா? மன்னிப்பார். மன்னித்த போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நீக்கி சுத்தமாக்கி, இப்ப சுத்தம் என்ன சொல்லுது பாருங்க. அது இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. ஓஹோ, அந்த வீடு எப்படி இருக்குது? ஜோடிச்சு சுத்தமா இருக்குது, அழகா இருக்குது, பெருக்கி ஜோடிச்சு அழகா இருக்குது. ஆனா உள்ள யாரும் இல்லை. உள்ள யாரும் இல்லை. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட வேண்டும் என்று வாஞ்சித்து ஜெபித்த உனக்கு என் இயேசு பாவத்தை மன்னித்து அநியாயத்தை நீக்கி சுத்தமாக்கி நீ சுத்தமுள்ளவனாய் இருப்பாய். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அங்க ஒருவரும் இல்லை, வெறுமையா இருக்குது. ஏன்? இயேசு இல்லை. இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டது உண்மை, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டது உண்மை. ஆனால் உனக்குள்ள இயேசு வரல. இயேசு உடையவன் தான் ஜீவன் உள்ளவன். அப்படியானா இயேசு உடையவனா மாறுறது எப்படி? வேதம் சொல்றது எப்படி? கவனம் காணுங்க. இப்ப சுத்தம் ஆயிடுச்சு. சுத்தம் ஆனா என்ன செய்யணும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12 வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஓஹோ, என்ன செய்றாரு? இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சு பாவத்தை அறிக்கையிட்டோம், பாவத்தை மன்னிச்சாரு. மன்னித்த அவரை இயேசுவே உள்ளத்துல வாங்கன்னு ஏற்றுக்கொள்ளணும். நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, கதவை தட்டுறீங்க, அவங்க திறந்த உடனே உள்ள ஓடுவீங்களா? உள்ள வாங்கன்னு சொன்னாலும் போவீங்களா? அதுதாங்க டீசன்சி. ஆண்டவரே சொன்னாரு, ஒரு வீட்டுக்கு போங்க, உங்களை ஏற்றுக்கொண்டால் உள்ளே போங்க, இல்லைன்னா போகாதீங்கன்ட்டு. அப்படியானால் அவர் சொல்லித் தருவாரானால் சொன்னவர் எப்படி இருப்பாரு? ஏற்றுக்கொண்டால் தான் உள்ளே வருவார். அப்போ இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவே இயேசுவே எனக்குள்ள வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்ப சுத்தம் ஆயிடுச்சு, ரத்தத்தினால சுத்தம் ஆயிடுச்சு. சுத்தம் ஆன பிறகு பிசாசு போயிட்டான். இயேசுவே என் உள்ளத்துல வாங்கன்னா கட்டாயம் வருவார், கட்டாயம் வருவார். சரியா? இப்ப குமாரனை உடையவர்
இப்ப ஜீவன் வந்திருக்குது. இப்போ அவர் பெர்மனண்டா உங்ககிட்ட இருக்கணும். இப்ப நடக்கிறத பார்ப்போம். கொலோசையர் 2வது அதிகாரம் 2வது வசனம். ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்க பண்ணப்பட்டவர்களாகவோ அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஓஹோ, என்ன நடக்குது பாருங்க. இப்ப ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்நானம் அதாவது மனம் திரும்பின பிறகு ஞானஸ்நானம் எடுக்கணும். அதுவும் பாவம் மன்னிக்கப்பட்டதுக்காக ஞானஸ்நானம் கட்டாயம் எடுக்கணும். தேவனுடைய பிள்ளைகள், இப்ப இயேசு பெர்மனண்டா உங்க கூட இருக்கணும்னா நீங்க ஞானஸ்நானம் கட்டாயம் அவசியம் எடுத்து தாக்கணும். இது ஞானஸ்நானம் பெந்தேகோஸ்தே சபையினுடைய போதனைங்க பாரம்பரியம். நோ, நான் ஒரு தடவை குளித்தல பகுதியில ஊழியத்துக்கு போயிருந்த போது எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் CSI. அங்க போய் சுவிசேஷத்தை சொல்லுவேன் எப்பாவது. அப்படி இருக்கும்போது அங்க போனேன். ஒரு CSI ரெவரண்ட் இருந்தார். உடனே இந்த டாக்டர் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவரு இங்க சியோன் சபைன்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க, அதுல பாஸ்டர். இவரோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து சென்னை. அங்கிருந்து மாதத்துக்கு ஒரு வருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உடனே நான் தோத்துறேன் ஐயா, இது எங்க சர்ச் பாஸ்டர்னு சொன்னார். தோத்துறேன் ஐயான்னு வேற ஒண்ணுமே பேசலைங்க. அதுக்குள்ள போட்டார் பாருங்க ஒரு போடு. இந்த பெந்தேகோஸ்துக்காரங்க ரொம்ப மோசங்க. ஒரு பாரம்பரியத்தை பிடிச்சிட்டாங்க. ஞானஸ்நானம் ஞானஸ்நானம் ஞானஸ்நானம். நாங்க நீங்க சொல்றது தவிர ஐயா, மன்னிச்சிங்க. இப்போ ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி நான் சொல்லல, இப்பதான் சொல்றீங்க. பெந்தேகோஸ்துக்காரங்க ஞானஸ்நானம் ஞானஸ்நானம் சொல்லுவாங்க. நாங்க அதிகமா சொல்றோமா, நீங்க அதிகமா சொல்றீங்க. பிறந்த உடனே குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்க சொல்றது யாரு? நாங்களா? அப்ப ஞானஸ்நானத்தை முக்கியத்துவப்படுத்துறது யாரு? நீங்க. நாங்க எப்படி சொல்லுவோம்னா, மனம் திரும்பு பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் எடுப்பான் தான் சொல்லுவோம். என்னைக்கும் எங்களுக்கு மனம் திரும்புதல் தான் முக்கியமே தவிர ஞானஸ்நானம் முக்கியம் இல்ல. மனம் திரும்பின பிறகு ஞானஸ்நானம் முக்கியம். என்னங்க ஐயா நான் சொல்றேன், இது வசனமா இல்லையா? வசனத்தின்படி நாங்க சொல்றோம். இப்போ நீங்க செய்யறது ட்ரெடிஷன், பாரம்பரியம். நீங்க என்ன பார்த்து சொல்றீங்க? என்னமா பாரம்பரியம்? பாரம்பரியம்னா வேதத்துக்கு மாறா நடக்கிறதா பாரம்பரியம். நீங்க வசனத்துக்கு மாறா குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறீங்க, அது பாரம்பரியம். உங்களுக்கு தெரியலையா என்ன சொல்றீங்களே அப்படின்னு அவர் அமைதியாகிட்டாரு. அப்புறம் நாங்க கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஞானஸ்நானங்கிறது மனம் திரும்பின பிறகு பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் தான் எடுக்கணும். அப்போதான் ஞானஸ்நானம் எடுக்கணும். சரி, இப்ப ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. ஓகே, ஞானஸ்நானம் எடுத்ததுனால என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு வந்தது போல ஞானஸ்நானத்தில் நாமும் என்ன பண்ணப்பட்டோமா? அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய மரித்தோர் சாயம்ல எழுப்பப்பட்டோம். சரிதானா? இப்ப பாருங்க, எபேசியர் 2:7 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா. என்ன பிதாவாகிய தேவன் இப்ப ஞானஸ்நானத்துல அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. எப்படி இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்புதாரோ அப்படியே நீங்களும் நானும் ஞானஸ்நானத்துல அடக்கம் பண்ணப்பட்டோம். என்ன எழுதி? அவரோ கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி எங்க சரி அப்பா எங்க நம்ம உன்னதத்துக்குரியவங்களே இல்லைங்க. உன்னதங்களிலே அவரோடு கூட, யாரோட? இயேசுவோடு கூட உட்கார வச்சார். நம்ம உன்னதத்துக்கு போகணும்னு நினைச்சோம் இல்லையே. உன்னதத்துக்கு போகணும்னு நினைக்கவே இல்லையே. ஆனால் உன்னதத்துக்கு போவேன், அவருக்கு மேல போவேன் நினைச்சவனை தான் தள்ளினார். ஆனால் நீங்களோ நானோ உன்னதத்துக்கு போகணும், அவருக்கு மேல போகணும்னு நம்ம நினைச்சதும் கிடையாது, அதற்காக முயற்சி செய்ததும் கிடையாது. ஆனால் என் தேவன் நல்லவர். நானும் நீங்களும் பாவத்தில் இருந்த ஒரு பாவத்தில் மீட்டெடுத்து ஞானஸ்தானத்தில் உடன்படிக்க பண்ண வைத்து ஞானஸ்தானத்தில் தண்ணிலிருந்து எழும்பும் போது தேவன் இயேசுவை உன்னதத்தில் வைத்தது போல என்னையும் உங்களையும் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்தார். இயேசு எங்க இருக்கிறாரு? உன்னதங்களிலே பிதாவோடு. நம்ம எங்க இருக்கிறோம்? உன்னதங்களிலே இயேசுவோடு. மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தவங்க எழும்பி உன்னதத்துக்கு போயிட்டோம். அங்க என்ன நடக்குன்னு பாருங்களேன். வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம் 14.
நான் உம்முடைய வார்த்தையை ஆ. அவர்களுக்கு கொடுத்தேன். ஆ. நான் உலக அல்லாதது போல. இப்ப பாருங்க, இயேசு சொல்றாரு, பிதாவே உம்முடைய வார்த்தை. எங்க இருக்கிறோம்? நம்ம உன்னதங்களிலே இயேசுவோடு இருக்கிறோம். அங்க கொண்டு போன பிறகு பிதாவிடத்துல ஜெபம் பண்றாரு இயேசு, பிதாவே உம்முடைய வார்த்தை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்போ மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தவங்க எங்க போயிட்டோம்? உன்னதத்துக்கு போயிட்டோம். நம்ம உலகத்தாரா? இல்லை, உலகத்தார் இல்லை. நான் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கவனமா கேட்டுங்க. நம்ம உலகத்தார் இல்லை. இப்ப என்ன செய்யறாரு அந்த இயேசு? பிதாவாகிய தேவனோடு கூட உன்னதத்திலிருந்த இயேசுவை பிதா இந்த உலகத்துக்கு அனுப்பினார். உலகத்துக்கு அனுப்பினார். அப்படியே இயேசு என்ன செய்யறார் பாருங்க, உன்னதங்களிலே உட்கார வைத்துக்கப்பட்ட உங்களை என்னையும் வாசிங்க. யோவான் 17:18. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஓஹோ, உன்னதங்களிலே இருந்த இயேசு பிதாவினால் உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். அப்படியே மறுபடியும் உன்னதங்களுக்கு போயிட்டார். அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களை கொண்டு வச்சார் இயேசுவை. இப்போ நம்ம உன்னதத்துக்கு போனோம். இயேசு சொல்றார், பிதாவே நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் இவர்களை உலகத்திற்கு அனுப்பினேன். நம்ம எங்க உள்ளவங்க? உன்னதங்களில் இருக்கிறவங்க. எங்க அனுப்பினாரு? உலகத்துக்கு அனுப்பினார். இப்போ உலகத்தில் வந்தபோது இயேசு எப்படிப்பட்டவராய் இருந்தார்? இதைத்தான் நாம் பார்க்கிறோம். இப்ப நம்ம உன்னதத்தில் கொண்டு வச்சாரு, உலகத்துக்கு திரும்ப அனுப்பிச்சாரு. இப்ப உன்னதத்திலிருந்த இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது என்ன நடந்தது? ஏன்னா அந்த சாத்தான் இருக்கிறானே, உன்னதத்துக்கு போவேன், உன்னதங்களில ஏறுவேன், அவருக்கு உன்னதமானவருக்கு ஒப்பா இருப்பேன்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் நினைச்சான் பாருங்க. அவன் நினைப்பு. ஆனால் நீங்களும் நானும் உன்னதத்துக்கு போவோம்னு நினைக்கவே இல்லை. கர்த்தர் நம்மை உன்னதங்களிலே உட்கார வச்சார். ஹல்லேலூயா. இப்ப கவனமா கேட்டுங்க. இப்ப கவனமா கேட்டுங்க. இப்ப உன்னதங்களிலிருந்து இப்போ பிதாவே நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் இவர்கள் உலகத்தில் அனுப்பினேன். இப்ப இயேசுவை பிதாவாகிய தேவன் எங்க இருந்து அனுப்பினாரு? உன்னதத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்பினார். இங்க வந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8-10. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். ஓஹோ, என்ன சொல்றான்? இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட உலகம். மேல தள்ளிவிட்டார். இவன் எங்க வந்துட்டான்? சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட உலகம். அவன் சொல்றான், இயேசு எந்த மலையில மேல நிறுத்தி, இந்த பாருங்க, இதெல்லாம் பார்த்துங்க, இதனுடைய மகிமையெல்லாம் பார்த்துங்க. இப்போ என் காலில் விழுந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தந்துட வேண்டாம், இதெல்லாம் உங்களுக்கு தந்துட வேண்டாம். அதுக்கு இயேசு என்ன சொன்னாரு? வாசிங்க. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவர் உன்னதத்துக்குரியவர். இவரை உலகத்தா மாதிரி மாத்த விரும்புறான். உன்னதத்துக்குரியவர் உலகத்துக்கு வந்திருக்கிறார். இயேசுவை பிதாவாகிய தேவன் உலகத்துக்கு அனுப்பிட்டார். உலகத்தின் அதிபதி யார்? சாத்தான். அவன் பார்த்தான், இவரை உலகத்தார் மாதிரி ஆக்கிட்டா நம்ம இழந்து போன அந்த உன்னதத்தை இவர் இழந்துட மாட்டாரு. நம்ம இழந்து போன உன்னதத்தை இவர் இழந்துட மாட்டாரு அப்படின்னு சொல்லி உலகத்தாரா மாத்த நினைக்கிறான் சாத்தான். அதனால்தான் சொல்றான், உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காட்டி ஒரே நிமிஷத்தில் காட்டி அதன் மகிமையும் காட்டி தாழ விழுங்கன்றான். அவர் என்ன சொன்னாரு? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வான் எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி அவனை விரட்டிட்டார். அருமையான சௌரிய நல்லா கவனமா கேட்டுங்க. நீ ஆண்டவராக இயேசு உன்னதத்துக்குரியவர், உலகத்துக்கு பிதாவினால் அனுப்பப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த இயேசுவை
மறுபடியும் உன்னதத்துக்கு இவர் போயிடக்கூடாது, அவர் நம்மளை தள்ளிவிட்டாரு, அதே போல இவரும் தள்ளப்படும் சொல்லி உலகத்தை காமிக்கிறான். உலகத்தை காமிக்கிறான். சௌரிய சௌனேக்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்துல உன்னதங்களிலே வாசம் பண்ணக்கூடிய நம்மை உலகத்துக்கு அனுப்பினார் இயேசு. அப்படியே அனுப்பப்பட்ட இயேசு என்ன பண்ணார்? உலகத்துக்குரியவரா மாறவே இல்லை. உன்னை என்னையும் உலகத்தான மாத்த பார்க்கிறான். மகிமையை காமிச்சு எல்லாம் எனக்கு கொடுக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை விரும்புறாங்க. ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும். ஐஸ்வர்யம் வந்து ஆசீர்வாதம் என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? இது சாத்தாம நீயா ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாது. ஐஸ்வர்யங்கள் ஆகிய உங்களுக்கு ஐயோ. ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்று நீ பிரயாசப்பட. கர்த்தரின் ஆசீர்வாதம் நீ பிரயாசப்படாத. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்துல ஐஸ்வர்யம் வந்த உடனே உலக பிரகாரமா அதை வாங்கணும் இதை வாங்கணும் ஆடம்பரங்க. இந்த ஆடம்பரம் தேவனுக்குரியது அல்ல, சாத்தானுக்குரியது. இன்னைக்கு நிறைய பேர் வசதி வந்த உடனே ஆடம்பரமா வாழ்றாங்க. டிரெஸ்ஸிங்ல ஆடம்பரம். உலகத்தான மாத்திரானே சாத்தான். ஆடம்பரமா வாழணும்னு நினைக்கிறாங்க. சாத்தான் ஆடம்பரமா வாழ்ந்து விட்டான்னு வச்சுங்க. இயேசு எளிமையானவர். அவர் கடைசி வரைக்கும் இந்த உலகத்தை வெறுத்துட்டாரு. ஆனா இன்னைக்கு உலக பிரகாரமா அநேக பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் ஆடம்பரமா வாழ வச்சுட்டாங்க சாத்தான். காரணம் தெரியுமா? உன்னதுக்கு போவேன்னு சொன்ன என்னைய தள்ளி விட்டாருல, நீயும் போகக்கூடாது, போ, நீயும் போகக்கூடாது, உன்னையும் தள்ளணும். அதனால்தான் உலக பிரகாரமான டிரெஸ்ஸிங், அதோடு மாத்திரமில்ல ஆடம்பரம். ஐயோ, இப்போ சும்மா உதாரணம் சொல்றேன். இப்ப எல்லாம் நல்லா தான் வந்திருக்கீங்க. வேலைக்கு போகும்போது பள்ளிக்கு போகும்போது கண்ணுமை போட்டு போவீங்களே. இங்க ரொம்ப சுத்தமா வந்திருக்கும். எங்கேயாவது வேலைக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எல்லாம் போடுவீங்களா? அவங்க போடுவாங்க உலகத்தம். ஆனா நல்ல கவனிங்க, எனக்கு தெரிஞ்ச வேதத்தில் 3 பேர், அகோலியாள் அகோலிபாள் 2 பேரும் எங்கேயோ இருக்கிறவன் மேல மோகம் கொண்டு அவன் வரணுங்கிறதுக்காக கண்ணுமை போட்டு சிங்காரிச்சிருந்தாளுங்க. என்னொருத்தி யாரு தெரியுமா? ஆகா மனைவி ஏசபேல். புருஷன் செத்து போயிட்டான். ஆனால் எகு வர்றான்னு கேள்விப்பட்ட உடனே சீவி சிங்காரிச்சு கண்ணுமைய போட்டு, எகு தன் எஜமானை கொண்ட சிம்ரி சுகந்தானா அப்படின்னு கேட்கிறேன். நான் இப்படி கேட்கிறேன், நீங்க எல்லாம் நல்லவங்க, எங்கேயாவது ஃபங்க்ஷன்ல கூட கண்ணுமை போட்டுறாதீங்க. நான் சர்ச்சுக்கு வரும்போது போட மாட்டேன், ஆனா நான் வேலைக்கு போகும்போது போடுவேன், பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது போடுவேன். போடுவீங்களே? உலகத்தான் போடுற உலகத்தான மாற்றான் சாத்தான். இப்போ ட்ரெண்ட் லேடிஸ்லாம் முடிய பின்னால போறதுதான் பின்னால ஜாடா இருக்கு. முன்னால ஏன் போடுற? பின்னால இருக்கிறது ஜடை. சிலர் 2 போடுவாங்க, சிலர் ஒண்ணு மட்டும் ஒரு பக்கம் மட்டும். இது என்னடா அது? எங்க உலக ஃபேஷன் உள்ள அவனை மாத்த பாக்குறான். நீ விசுவாசி, உன்னதத்துக்குரியவை உன்னை சாத்தான் பார்த்தான். உன்னை உன்னதத்துக்கு அனுப்ப கூடாது. உலகத்தான மாத்திட்டான், நீ அவுட். என்ன மாதிரி தள்ளப்படுவா? போ, என்ன மாதிரி தள்ளப்படுவேன். அதுக்கு தான் அவளை அப்படி பார்த்தான். நீங்க என்ன பண்றீங்க? அவ போடல, இவன் போடல, இவங்க எல்லாம் போடல, நாங்க போட்டாதான் தப்பா? இல்லைங்க, நம்ம போட்டா தப்பு. நம்ம உலகத்தார அல்ல. ஆமென். நம்ம உன்னதத்துக்கு போறவங்க, உன்னதத்துக்கு போறவங்க. சாத்தான் சொல்றான், எப்படி சொல்றான்? நீ ஆடம்பரமா இரு, அப்படி இரு. பாரு, உலகத்துல எப்படி எல்லாம் ஆடம்பரமா இருக்காங்க. உனக்கு வசதியா இல்ல, இருக்கு இல்ல, வாய்ப்பு இருக்கு இல்ல, செஞ்சுக்க, ஆடம்பரமா வாழு. நோ பிரதர், நோ சிஸ்டர். ஆடம்பரம் சாத்தானுக்குரியது, எளிமை தேவனுக்குரியது. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் ஊழியக்காரர்களும் பரிசுத்தவங்க ஆடம்பரமா வாழ்றாங்க. எதுக்கா இது மாதிரி வாழ்றாங்க தெரியுமா? சாத்தா மண்ண வேலை. அவங்கள என்ன செய்யறான்? உலகத்தார மாத்தி உன்னதத்துக்கு போயிடக்கூடாது. இயேசுவை உன்னதத்துக்கு மறுபடியும் ஒரு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உலகத்தை காட்டி உங்களுக்கு தர்றேன், நீங்க கூட வந்துருங்க. இயேசு நோ நெவர், நான் வர முடியாது, போர் ஆபீசா சென்டர். அப்படியே சௌரிய
சாத்தானுக்குரியது, ஆடம்பரம் சாத்தானுக்குரியது அப்படிங்கறத புரிய வச்சு உங்களுக்கு அப்படிப்பட்டவன் உன்னதத்துக்கு போக முடியாதுங்கிறத வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்றேன். வாசிங்க லூக்கான சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். கவனமா கேளுங்க. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இயற்கையாகவே அவன் ஐஸ்வர்யம் உள்ளவன். அவன் எப்படி வாழ்ந்தானா? இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய்னா ஆடம்பரமாய் வாழ்ந்துட்டான். ஆடம்பரமாய் வாழ்றான். நல்லா கவனிச்சுங்க. துட்டு இருக்குது, வாழ்ந்து போறான், நமக்கு என்ன? ஆனால் இவன் யார்? இவன் எங்க போனான்? உன்னதத்துக்கு போக வேண்டியவன். எங்க இது சம்பவம் நடந்த சம்பவத்தை இயேசு சொல்றாரா இல்ல ஓமையா சொல்றாரா? நடந்த சம்பவங்க பேர் அவன பேர் சொல்ல, லாசர் பேர் சொல்றாரு, ஆபிரகாம் பேர் சொல்றாரு, எல்லாம் சொல்றாரு. சோ ஓமைன்னா பேரே வராது. ஓமைன்னா பேரே வராது. இப்போ அவன் என்ன பண்றான்? சம்பிரமமா ஆடம்பரமா வாழ்றான். வேத அழகா சொல்லும், சுகபோகமாய் வாழுகிறவை. அதெல்லாம் கரெக்டா தான் சொல்றீங்க. இன்னைக்கு கடன் வாங்கி ஆடம்பரமா வாழ்றாங்க. சரி, எப்படி வாட்டும்? எங்க என்ன நடக்குதுன்னு இப்ப பாருங்க. ஆடம்பரமா வாழ்ந்தவனுடைய முடிவு. லாசருன்னு ஒருத்தர்னா அவன் வீட்டு வாசல் படியில படுத்திருந்தா, இப்ப அவன் என்னன்னா அவனும் செத்தான், இவனும் செத்தான். லாசருவ தூதர்கள் ஆபிரகாம் மடியில் கொண்டு விட்டாங்க, ஐஸ்வர்யவான அடக்கம் பண்ணாங்க. என்ன நடந்தது வாசிங்க. இப்ப 23ஆம் வசனத்திலிருந்து. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, பாதாளத்திலே ஏங்க இந்த மனுஷன் பாதாளத்துக்கு போயிருக்கான். இவன் யார்? ஏன் பாதாளத்துக்கு போனான் அப்படிங்கறத வேதத்தின் அடிப்படையில் பார்ப்போம். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். என்னவா? தூரத்துல. அந்த நாள்ல பாதாளம் பரதீசும் பக்கத்துல ஒருத்தருக்கு பார்க்கலாமே தவிர போக முடியாது. இயேசு உயிரோடு எழும்பின பிறகுதான் பரிசுத்தவான்கள் அடைக்கப்பட்ட பாதாளத்திலிருந்து அது என்ன பண்ண, அது பாதாளம் தான் சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு? தூக்கிட்டு போய் 3வது வானத்துல வச்சார், பரதீசுல வச்சார். சரி, இப்போ இவன் பாதாளத்துல போறான். ஐஸ்வர்யவான் ஆடம்பரமா வாழ்ந்தானே, அந்த ஐஸ்வர்ய பாதாளத்துக்கு போறான். பாதாளத்துல போய் என்ன நடக்குது? அவன் அக்கினி ஜுவாலையில வேதப்படுகிறான். ஐயோ, எங்க நரகத்துக்கு போல. இது பாதாளம். இந்த பாதாளத்துக்கு போறான். இங்க நெருப்பு இல்ல, நெருப்பு ஜுவாலை ஃப்ளேம் அடிக்குது. இந்த அக்னி ஜுவாலையில வேதனைப்படுகிறேனே, லாசருடைய விரல் நுனினால ஒரு சொட்டு தண்ணி எடுத்து என் நாக்கு குளிர பண்ணும்படிக்கு அனுப்புங்கன்னு சொல்லி என்ன மாதிரி அட்ரஸ் பண்ணி கேட்கிறான் பாருங்க. வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். சரி, இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். இப்ப ஆபிரகாமா பார்த்து, தூரத்தில் இருக்க ஆபிரகாமா பார்த்து எப்படி கூப்பிடுறான்? தகப்பனாகிய ஆபிரகாமே. இப்ப ஆபிரகாம் இருந்து ரிப்ளை வருது பாருங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே. அடே, இது என்னது? ஆபிரகாமுடைய மகனாய் வந்த ஐஸ்வர்யவான் இல்லைங்க. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். அப்ப இந்த ஐஸ்வர்யவான் யார்? ஒரு விசுவாசி. இந்த விசுவாசி ஐஸ்வர்யமா வாழ்ந்து ஆடம்பரமா இருந்துட்டான். ஆனால் விசுவாசி ஆகிய அவன் ஆபிரகாம் தகப்பனே எனக்கு இறங்குங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாம், என் மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். அடிச்சாரடி. நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் போது உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவோ அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அருமையான சௌரியே, எதனால அவன் பாதாளத்துக்கு போனான்? ஒரு பாவம் செய்ததாக இல்லை. அவன் எதனால பாதாளம் போனான்? ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையினால, சுகபோகமான ஒரு வாழ்க்கையினால. அது வாழ வச்சது யாரு தெரியுமா? சாத்தான். உன்னதத்துக்கு போக வேண்டிய இவங்கள உலகத்தான மாத்திட்டா. நம்மளை கீழே தள்ளினார்ல, இவனும் தள்ளப்படட்டும் போ. இவனும் கீழே போட்டான்.
அருமையான சௌரனே சௌரியே, அவர் விசுவாசிகளின் தாப்பன், ஒரு விசுவாசி, அவர் விசுவாசிகளின் தாப்பன் சொல்றார். மகனே, நீ பூமியில இருக்கும்போது எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டாய்ப்பா. ஆடம்பரமாயிட்டல்ல. அதனால்தான் இயேசு சொல்லுவாரு, ஐஸ்வர்யவான்கள் ஆகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை அடைந்து தீர்ந்தாயிற்று. ஐஸ்வர்யவான்கள் ஆடம்பரம் வந்துருங்க, அப்படி ஆயிரணும் இப்படி ஆயிரணும். இதுல வேற பியூட்டி பார்லர் போய் டையடிச்சு எதுக்கு அடிக்கிறீங்க? நான் உங்களை கேட்கல, யாரும் அடிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சபையில் உள்ளவங்க டை அடிக்கிறீங்க, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி விட்டுக்க முடியுமா? எதுக்கு தான் அடிக்கிறீங்க? எங்க இது கேட்கிற கேள்வியா? இது எங்களை பார்த்த ஒரு இளம மாதிரி தெரிய வேணாம், பாட்டி பாட்டி மாதிரி தெரிஞ்சா என்ன பிரயோஜனம்? என்ன பண்ணலாம்? இளம மாதிரி தெரியட்டும், சரி, அதுக்கு என்ன செய்யலாம்? உங்களை இளமையா காமிக்கணும், என்ன செய்யலாம்? பார்த்தவன், நான் பல வருஷங்களுக்கு முன்னால பஸ்ல ஒரு நாள் போறேன். காலேஜ் பசங்கள்லாம் வண்டி நிற்கும் போது ஏறவே மாட்டான், ஓடும் போது தான் ஏறுவான். அப்படி சூழ்நிலையில ஒருத்தன் பஸ் போகுது, புறப்படுது, அவன் அங்கிருந்து வரான். கையில் காலேஜ் பசங்களாம் ஒரு நோட்டு தானே வச்சுப்பான். ஒரு நோட்டை தூக்கி ஜன்னல் ஓரமா இருந்த ஒரு சௌரியத்துல, ஆண்டி இதை வச்சுங்க, நான் அங்க வந்து வாங்கிக்கிறேன்ட்டான். அது மடியில போட்டான். வந்தான், உள்ள வந்தோடனே ஆண்டி அந்த நோட்டு. ஏய் என்னடா ஆண்டியா? உங்க அப்பா கூட அப்புறம் தான்டா நான் ஆண்டின்றா, அக்கான்னு சொல்றது. அது கேள்வி. ஆனா டை அடிச்சு அப்படியே இருந்தோடனே அக்கான்னு சொல்லணும். என்ன ஆசை பாருங்க, உலகத்தான மாதிரி மாறுறாங்களே. அவன் வாங்கிட்டு போயிட்டான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா அது, ஒரு பாட்டி தன்னை பாட்டியா நினைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு உள்ளத்துல என்ன இருக்குது. நம்மெல்லாம் எப்படி பியூட்டி பார்லர் போறீங்க, போனாலும் போகாத மாதிரி உட்கார்ந்துருப்போமே. இந்த மாதிரி ஆடம்பரம் ஆச்சுன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கை இப்படி எல்லாம் போயிடும். சாத்தானோடு கூட நீ உன்னதத்தில் இருக்கக்கூடிய நீ சாத்தானோடு கூட தள்ளப்படுவாய். இவன் பாதாளத்துக்கு போனதுக்கே காரணம் தெரியுமா? உலகத்தை அனுபவிச்சனாதான், உலகத்தை அனுபவிச்சனாதான். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. இயேசு சொன்னார், உன்னதத்துக்கு இருந்து கீழே வந்தார், மறுபடியும் உன்னதத்துக்கு போகணும். அதனால சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, உலகத்தை காட்டி என்ன உன்னதத்திலிருந்து கீழே அனுப்ப பாக்குறியா? நெவர் நெவர் நெவர். அவர் கீழே போகல. ரைட். இப்போ முதலாவது உலகத்தை காட்டி, உலக ஆடம்பரங்களை காட்டி அப்படி வாழ வைக்கணும்னு நினைக்கிறான். ஏன்? நம்ம உன்னதத்துக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக. சௌரன் சௌரிய கேள், ஆடம்பரமா வாழாத, பிள்ளைகளை ஆடம்பரமா வளர்க்காத. இதுல வேற இந்த வாலிப தம்பிமாரெல்லாம் இப்படி ஒரு முடி வெட்டிருக்காங்களே, அது என்ன? அதுக்கு என்ன கட்டிங்? இவங்களை தான் அங்க பிடிக்கிறாங்க போலீஸ். எதுக்கு தெரியுமா? இவனுக்கு தான் கஞ்சா கடத்தல்காரங்க. நம்ம சபைக்குள்ள வரும்போது, இங்க பார்த்து சொல்றேன், சபைக்குள்ள வரும்போது இந்த மாதிரி கட்டிங்லாம் பண்ணாத, பண்ணிட்டு வராத. இது வரைக்கும் பண்ணியிருந்தா கத்திட்ட மன்னிப்புகள். இனிமே நான் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, உலகத்தா மாதிரி இருக்க மாட்டேன், உலகம் மாதிரி இருக்க. அதுதான் அவர் சொன்னாரு. ஆபிரகாம், பூமியிலே எல்லாவற்றையும் நீ அனுபவித்தாயே, ஆடம்பரமாய் அனுபவித்தாயே. ஜீசஸ் பவுல் சொல்லும்போது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா ஏன் ஒண்ணும் தகுதியாயிராது? நான் உன்னதத்துக்குரியவன், இதை அனுபவிச்சேன்னா நான் உன்னதத்துக்கு போக முடியாது, இது தகுதியாயிராது. அப்ப நம்ம உலகத்துக்குரிய சாத்தான் உலகத்துக்குரிய ஆடம்பரத்தை உண்டாக்கி நம்ம உன்னதத்திலிருந்து தள்ள பார்க்கலாம். ஆனா இயேசு அப்பால போ சாத்தானேன்னு சொன்ன மாதிரி நீங்களும் நானும் அப்படி ஆடம்பரத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிற அந்த காரியத்தை சாத்தானே அப்பால போ அப்படின்னு விரட்டினோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவதாக என்ன செய்யலாம் பாருங்க, உன்னதத்திலிருந்து வந்த இயேசுவை என்ன செய்யலாம் பாருங்க. லூக்காளுன சுவிசேஷம் 4வது அதிகாரம் 29வது 30வது வசனங்கள்.
எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளி விடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். ஓஹோ, என்ன பண்ணாங்க? இயேசுவை கொலை செஞ்சிடணும், சாவடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஊரார் எண்ணி அந்த ஊர் இருக்கக்கூடிய செங்குத்தான மலையில போய் அங்கிருந்து என்னவா தலை கீழாய் தள்ளி அவரை சாகடிக்க அங்க கொண்டு போறாங்களாம். தலை கீழாய் தள்ளி விடும்படிக்க போறாங்க. இப்ப கவனமா கேட்டுங்க, இயேசு நல்லவர், அவரை தலைகீழ தள்ளி சாகடிக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப என்ன நடக்கும் பார்ப்போம். அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். அவரோ அவருடைய நடுவில் இருந்து கடந்து போய்விட்டார். எப்படி? கவனமா கேளுங்க. இயேசுவ தலையில தள்ளணும்னு நினைக்கிறான். அப்படின்னா அவர் மறைஞ்சிட்டாராம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்களும் நானும் பரிசுத்தத்தில் வளர்ந்து போயிட்டே இருக்கோம், பரிசுத்தத்தில் வளர்ந்து போயிட்டே இருக்கோம். உங்களை என்னையும் சாத்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? தலையில தள்ள பார்ப்பான். தலையில தள்ளுன்னா ஏங்க, பரிசுத்தத்தில் வளர்ந்து போயிட்டு இருக்கோம், தலைகளை தள்ளுறான்னா பாவத்துக்குள்ள கொண்டு போகணும்னு நினைக்கிறான், பாவத்துக்குள்ள கொண்டு போகணும்னு நினைக்கிறான். அருமையான சௌரியா சௌரே, இன்னைக்கு அநேக விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் நல்லா ஓடுனாங்க, தேவனுக்கு வைராக்கியமா வாழ்ந்தாங்க, உத்தமமா வாழ்ந்தாங்க, பரிசுத்தத்தில் வளர்ந்து வாங்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கும் தலைகள் ஆயிட்டாங்க, பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் இது காரணம் தெரியுமா? சாத்தான் உன்னை உன்னதத்தில் கீழே தள்ளணும். பாவம் செய்யறவன் எப்படிங்க உன்னதத்துக்கு போவான்? பாவம் செய்யறவன் எப்படி உன்னதத்துக்கு போவான்? நீ ரட்சிக்கப்பட்டுக்கலாம், ஞானம் இருக்கலாம், அபிஷேகம் பண்ணிக்கலாம், சபைக்குள்ள இருக்கலாம், ஆனால் நீ பாவம் செய்வான். ஆனால் உன்னதத்துக்கு ஒரு நாளும் போக முடியாது. அதைத்தான் அவன் செய்ய வைக்கிறான். என்ன உன்னதத்திலிருந்து அனுப்பிச்சு விட்டீங்களே, உன்னதத்துக்கு போக முடிக்க என்னை தள்ளி விட்டீங்கல்ல, இவங்களெல்லாம் விடுவேனா? நான் இவங்களெல்லாம் விடுவேனா? உங்க பிள்ளைன்னு சொல்றீங்கல்ல, இவங்களெல்லாம் நான் என்ன பண்ணிடுறேன்? உன்னதத்துக்கு அனுப்பாது பார்த்துக்கிறேன், பாவம் செய்ய வச்சிடறேன். இதனால தாங்க நிறைய பேர் பரிசுத்தவான்கள்னு சொல்ற விசுவாசிகளும் ஊழியம் செய்யறோம், பாவம் செய்றாங்க. அது சாத்தானுடைய தந்திரம். நீ பரிசுத்தத்தை வளர்ந்து போயிட்டு இருந்த, சாத்தான் பார்த்தான் இயேசுவை தலைகளை தள்ளி கொன்னுறான்னு, பாவம் செய்ய வச்சு ஆத்மா கொன்னுடலான்னு சொல்லி தலையில பண்றான், உன்னை பாவம் செய்ய வைக்கிறான். எங்க பாவம் சாத்தானால பாவம் செய்ய வைக்க முடியாது, நம்ம கையில தான் இருக்கு. பாவம் செய்யறது நம்ம கையில தான் இருக்கு. அவனால தூண்டதாங்க முடியும், அதுக்கு மேல பாவம் செய்யறது நம்ம தான். ஏவாளை பார்த்து இந்த தோட்டத்தில் உள்ள ஏதாவது கனியை பூசிக்க வேணாம்னு சொன்னது உண்டா? இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை பூசிக்க வேண்டாம், தொட வேண்டாம் சொன்னார். அவன் உடனே ஆசை காட்டுறான் பாருங்க, ஆசை காட்டுறான் பாருங்க. அவனுக்கு தூண்டதான் தெரியும். நீங்க மட்டும் சாப்பிட்டு பாருங்களேன், உங்க கண்ணு தெளிவாயிரும். அதோடு மாத்திரமல்ல, நீங்க தேவர்களை போல மாறுவீங்க. ஆசைதான் காட்டினாங்க, ஆசைதான் காட்டினான். நடந்தது என்ன? இவளே வாலண்டியரா போய் விருட்சம் பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றது இருக்குன்னு சொல்லி, விருட்சமே மரத்தே அவ்வளவு தூரம் இருக்கும், சாப்பிடலாம் போல இருக்குது. கனியை பறித்தாள், புசித்தாள், அவன்கிட்ட ஆதாமட்டையும் கொடுத்துட்டான். இது செய்தது யாரு? சாத்தா வந்து கையில பிடிச்சு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுலாம் கொடுக்கல, இவளுக்கு ஆசை காட்டினான், சாப்பிட்டான். தூண்டதாங்க செய்வான். சௌரியே சௌனே கே, ரகசியமா பாவம் செய்யான் பார். யாரு துணிகரமா செய்வாங்க, ரகசியமா செய்வாங்க, நான் வேதத்தில் சொல்றேன். நீ ரகசியமா எங்காவது தப்புல இருக்கான் பார், திருந்திக்க திருந்திக்க. வாலிபுலாம் ஜாகிரதை, லவ் லவ் லவ்னு சொல்லி எங்க நிக்காத. நான் ரட்சிக்கப்படல பிரதர், அதனால அப்படி இது கிடையாது. அது அசுத்தம். எப்ப ஒரு மனுஷன் பாவத்தை துணிஞ்சு செய்வான் தெரியுமா? வேதம் சொல்லுது, வேதம் சொல்லுது. சங்கீதம் 19:12-13. தன் பிள்ளைகளை உணர்ந்தவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும்.
துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என்ன சொல்றாரு? பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். இப்ப ஏன் இவன் துணிகரமா பாவம் செய்தான்? நோ, ரகசியமா பாவம் செஞ்சான். ஏன் ரகசியமா பாவம் செஞ்சான்? பிழைய உணரல. அதனாலதான் பிழைய உணராதனால்தான் ரகசியமா செஞ்சான். கொஞ்ச நாள் ரகசியமா செஞ்சவன் ஒரு நாள் துணிஞ்சு செஞ்சான். நீங்க இப்போ நான் சொல்றேன், சாத்தா உங்களை பிளசரிக்கு தான் தூண்டுவான். அது ஒண்ணும் தப்புல போடு, அது ஒண்ணும் தப்புல அப்படின்னு சொல்லி பிழைய நீங்க உணரலன்னு வச்சுங்க, மறைவாய் தப்பு செய்வீங்க. மறைவாய் தப்பு செய்வீங்க. நீங்க மறைவாய் தப்பு செய்ய உங்களுக்கு யாருக்கு என்ன தெரியலன்னு வச்சுங்க, ஒரு நாள் எவன் பார்த்தானு, மனைவி பார்த்தானு, புருஷன் பார்த்தானு, புள்ள பார்த்தானு, பெத்தவங்க பார்த்தானு, பாஸ்டே பார்த்தானு, கவலையே இல்லை அப்படின்னு துணிவ. இப்ப உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார். பாவத்தில் இருக்கான் பார். சாத்தான் தள்ளிட்டானே ஒன்னு ஐயோ, எங்க இருக்க உன்னதத்துக்கு போக வேண்டிய ஒன்னு பாவத்தில் தள்ள வச்சு, ஐயோ உன்னை பாவியாக்கி உன்னதத்துக்கு கீழே தள்ளுறானே. என் இயேசு என்னிலே பாவம் உண்டு, உங்களில் யாராவது என்னை குற்றப்படுத்த முடியுமான்னு கேட்டார். பாவமே இல்லாதவர் ஏன் இப்படி வாழ்ந்தா தெரியுமா? மறுபடியும் அவர் எங்க போகணும்? உன்னதத்துக்கு போகணும். உன்னதத்துக்கு போகணும். நீங்களும் நானும் உன்னதத்துக்கு போகணுமா? ஆமென். ஆண்டவரே, எந்த சின்ன பாவம் கூட பார்வையினாலோ, சிந்தனையினாலோ, செயலினாலோ, பேச்சினாலோ ஒரு பாவம் கூட எனக்குள்ள வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தால பாவம் உங்களை பாருங்க, நீங்க செய்ய மாட்டீங்க, ஆனா தூண்டுவான். சாத்தான் தூண்டுவான். ஏய், பொண்ணு போது பாரு, ஆசையா பாரு, கொடுத்துருங்கய்யா. மொபைல்ல தேவையில்லாதெல்லாம் சொல்றான். யாரும் இல்லை பாரு பாரு. நீ என்ன பண்ற? யாரும் இல்லாததுனால மொபைல்ல தேவையில்லாத பாக்குறியா? பாஸ்டர், எங்க காரியத்தெல்லாம் சும்மா வெளியே சொல்லாதீங்க பாஸ்டர். தப்பு பண்ணாத, பிழைய உணராத பட்சத்தில் நீ தவறாக அவசியமா செய்வ. அப்புறம் துணிஞ்ச பிறகு அட ஏவான் பார்த்தா என்ன, சர்ச்சைக்கு வரல, பாஸ்டருக்கு தெரிஞ்சு போச்சுல, நான் வரல போ. பாஸ்டருக்கு தெரிஞ்சு போச்சுல, நான் வரல போ. நீ வராத இருந்தா எனக்கு எனக்கு நஷ்டம். இந்த சிம்சோனை தேவன் இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக வச்சிருந்தார். பெலிஸ்தியர் எடுத்து இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக. ஒரே ஒரு பாவம் தாங்க, கண்ணு இச்சை. கண்ணு ரகசியமா பார்க்கறது யாருக்கு தெரியும்? கண்ணு ரகசியமா சித்து பார்க்கறது யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. அதனால ரகசியமா அது ஒரு பொண்ணை பார்க்கறான், பெலிஸ்திய பொண்ணை பார்க்கறான். பொண்ணை பார்த்துட்டு அவனுக்கு அது பிடிச்சிச்சு. நேர வீட்டுக்கு வரான். டடி, இந்த பெலிஸ்திய பொண்ணை பார்த்துருக்கிறேன், அப்படி எனக்கு திருமணம் பண்ணும். எப்ப? வேணாம்பா, அவ பெலிஸ்திய பொண்ணு. இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் சம்பந்தம் கிடையாது, பண்ணக்கூடாதுன்னா அவ கண்ணுக்கு இனிமையா இருக்கிறாள். கண்ணுக்கு இனிமையா இருக்கிறாள். கண்ணுல பலவீனம் வந்தது. இந்த பலவீனத்தினால அவளை பார்த்த உடனே இச்சித்துட்டான். கல்யாணம் பண்ணணும்னா சரி, கல்யாணம் பண்ணியாச்சு. ஒரு வாரத்தில் வீட்டுக்கு போயிட்டான். அவளையும் வேற ஒருத்தன் கட்டிட்டு போயிட்டான். அடுத்து அவளை ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். இந்த கண்ணு என்ன வேலைலாம் பண்ணுது பாருங்க. 3, சோரே ஆற்றன் கரையிலே நடந்து போகிற அங்க இருக்கக்கூடிய தெளிலாளன் ஒரு ஸ்திரியை கண்டு அவளோடு சிநேகமான். எல்லாமே கண்டு. இந்த கண்ணுல சாத்தான், ஏய் பாரு, தெளிலா சும்மா தான் சுத்துற, நீ உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கி கூடாது, ஏற்றி விட்டான். அவளை கண்டான், ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருந்தான். அடுத்தது மடியில படுத்தான், கடைசியில் செத்தே போனான். இப்போ அவனை சாவடிச்சாங்களா? சாவடிச்ச போது என்ன செஞ்சாங்க? கண்ணெல்லாம் கொடுங்க, போங்க, உன் கண்ணை வச்சுதானே இவ்வளவு காரியம் பண்ண, கண்ணெல்லாம் கொடுங்க. சௌரியே சௌனே கே, யூடியூப்ல என்ன பாக்குற?
ரகசியமா பார்க்கிறான் பார். பாவம் செய்தால் நீ தேவனுடைய உன்னதத்தை இழந்துருவ, சாத்தானோட நரகத்துக்கு போயிருவேன், நரகத்துக்கு போயிருவேன். இது ரெண்டாவது. முதலாவது, எப்படி உன்னதத்தை இழக்க வைக்கிறான் சாத்தான்? உலக ஆசீர்வாதத்தை வச்சு ஆடம்பரமா வாழ வைக்கணும்னு நினைக்கிறான், அதனால உன்னதத்தை இழக்க வைக்கிறான். ரெண்டாவதாக பாவம் செய்ய வைக்கிறான். பரிசுத்தமாய் போயிட்டு இருக்கிறவங்கள தலைகளை தள்ளி விடுற மாதிரி பாவம் செய்ய நினைக்கிறான். மூன்றாவதாக மார்க்கு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 30வது வசனம், உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். இப்ப இயேசுவை சிலுவையில் அறையிறாங்க. இது தேவ சித்தம் தானா? எல்லாருக்காகவும் மறிக்க வேண்டும், அந்த ஊர் சட்டப்படி சிலுவையில் அறைய வேண்டும். இப்ப அந்த சூழ்நிலையில இப்போ சிலுவையில தொங்குறார். ஆனா ஜனங்கள் என்ன சொல்றாங்க? சிலுவையிலிருந்து இப்ப திட்டம் யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டம் சிலுவையில் அவர் தொங்கணும்னு. ஆனா இவன் என்ன சொல்றாங்க? சாத்தான் பார்த்தான், இவரை சிலுவையிலிருந்து இறக்கி விட்டா தேவனுடைய திட்டமே க்ளோஸ், அதனால நீ இறங்கி வந்துரு, நீ இறங்கி வந்துரு. அப்படின்னா என்னன்னா, உங்களையும் என்னையும் தேவன் இந்த உலகத்தில் கத்தருக்கென்று வழி நடத்திட்டு இருக்கிறார். ஆனா வழி நடத்தி வரும்போது தேவன் தம்முடைய திட்டப்படி உங்களுக்கு ஒருவேளை பிரச்சனைகள் அனுமதிக்கலாமே, உபத்திரவங்கள் அனுமதிக்கலாமே, அது அவருடைய திட்டமாக இருக்கலாமே. யோபுவுக்கு உபத்திரவங்களை அனுமதித்தார். உபத்திரவத்தை கொடுத்தது சாத்தான், அனுமதித்த தேவன். ஆனால் அந்த அனுமதித்த போதிலும் அவன் கடைசி மட்டும் உத்தமனா இருந்தானா? என்னங்க, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு போராட்டம் வருது, பிரச்சனை வருது, என்ன செய்றீங்க? இப்ப அக்கம் பக்கத்தில் சொல்லுங்க, ஏங்க நீங்க வாங்குங்க, எங்க சாமிக்கு இப்படி செஞ்சிருங்க, சரியா போயிருங்க, ரொம்ப நாளா கஷ்டப்படுறத பாக்குறேங்க, ரொம்ப எனக்கு கவலையா இருக்குங்க, அதனால நீங்க வாங்க, நானே கூட்டிட்டு போறேங்க, துட்டு போட்டு நானே கூட்டு போறேங்க, உங்களை இந்த மாதிரி கூட்டிட்டு போறேன், நீங்க இந்த மாதிரி செஞ்சிருங்க, சரியா போயிருங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? சரியாயிருமாங்க, நான் சரியாயிருமா அப்படின்னு அவங்க பின்னால் போறீங்களே, உன்னை உங்களை சாவடிச்சான், போ கீழே தள்ளிட்டான். இந்த சூழ்நிலையினால இந்த உபத்திரவத்தை கர்த்தர் தான் உனக்கு அனுமதிச்சார். ஏன் நான் படுற கஷ்டம் எவனும் படக்கூடாதுங்க, உனக்கு வர்ற கஷ்டம் எவனுக்கும் வராது போ. ஏன்னா உன் சிலுவை நீ தான் தூக்க முடியும். யோபுக்கு வந்த கஷ்டம் நமக்கு வந்து தாங்குவோமா? உனக்கு கர்த்தர் அனுமதித்த அந்த பிரச்சனை ஒரு மாதிரி சோர்ந்து போற வேதம் அழகா சொல்லி இந்த சூழ்நிலை வந்த உடனே நடக்கிறது என்னன்னு பாருங்களேன். யோபு 15 அதிகாரம் 4 வசனம், நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். என்ன ஆண்டவர் மேல பயபக்தியா இருந்து நான் என்னத்த கண்டேன்? எனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், வேதனைக்கு மேல வேதனை, பட்ட காலில் படுத்து கெட்டக்கூடிய கெடுதின மாதிரி எனக்கு தாங்க வேதனை வருது அப்படின்னு சொல்லி பைபிளை படிக்க நிறுத்துற, ஜெபம் பண்ற நிறுத்துற, சபைக்கு வர்றத நிறுத்துற. புருஷ மனைவி சண்டை போட்டா கூட எதைத்தான் நிறுத்துவாங்க? அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க, அவனுக்கு ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுத்துருவாங்க, துவைச்சு கொடுத்துருவாங்க. ஆனா நான் சபைக்கு வரல போ. ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சாரு? உடனே பாதிக்கப்படுற தேவனுடைய காரியம், தேவனுடைய காரியம். யோசித்து பார், உன் பிரச்சனை தேவன் உனக்கு அனுமதித்தார், இவ்வளவுதான் உனக்கு சுமக்க முடியும். இங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க பேசிக்கிட்டு. இப்போ அவங்க அப்பா அவங்க அப்பா இவன்ட்ட ஒரு ரைஸ் பேக்கை கொடுக்கணும், ஒரு 50 கிலோவை ஒவ்வொருத்தையும் கொடுக்கலாமா? அவங்க அப்பா கொடுப்பாரு? அப்பா மாதிரிலாம் அமைதியா இருக்கீங்க. எங்க இவனால 50 கிலோ எடுக்க முடியுமா? 2 கிலோ 3 கிலோ வேணா தூக்கலாம், அவ்வளவுதான் அப்படின்னு கொடுக்கறதா அப்பா. அப்படியே தேவன் நமக்கு எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் அனுமதிப்பாருங்க. ஆமென். ஆனால் அனுமதிக்கிறது மாத்திரமல்ல, அது போகிறதுக்கு சந்தர்ப்பத்தை உண்டாக்குவார். வசனம் அப்படித்தான் சொல்லுது. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13. மனுஷருக்கு நேரிடுற சோதனை, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இவங்க யாரு? பரிசுத்தவான்கள். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாம உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார்,
உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் அப்போ சாத்தான் சோதிக்கிறது யாரு? சாத்தான். இவர் இடம் கொடுத்தா தான் அவன் சோதிக்க முடியும். ஆனால் திராணிக்கு மிஞ்சி சோதனை பண்ணலாம்னா இவர் இடம் கொடுக்கவே மாட்டேங்கிறார். இவர் இடம் கொடுக்கவே மாட்டேங்கிறார். கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. சோதனை வரும், ஆனால் சோதனையை நீங்க சகிச்சீங்கன்னு வச்சீங்க, தப்புறதுக்கு ஒரு நாள் வழி வரும், நீங்க தப்பலாம். ஆனால் சோதனைக்கு மத்தியில நீங்க தேவனுடைய காரியங்களை குறைவிடலாம் நினைக்காங்க. இதுதான் சாத்தானுடைய தந்திரம். பிரச்சனைகள் வரும், வேதனைகள் வரும், வரத்தான் செய்யும், வராம இருக்க முடியாது. ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22ஆம் வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவளுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. அந்தியோகியா சபையில பிரச்சனை. பவுலும் பர்னபாவும் வந்து சொல்றாங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க, நாம் இப்படி அநேக உபத்திரவங்கள் வழியாய் பரலோகத்தில் பிரவேசிப்பது தேவனுக்கு சித்தம். அப்படியானா உபத்திரம் இல்லாம எங்க போக முடியாது. ஆனா நீங்க உபத்திரமே வேணான்றீங்களே, எப்படி? யார் யாருக்கு என்ன உபத்திரம் நமக்கு தெரியாது. கணவன் மனைவிக்கு இடையே உபத்திரம் இருக்கலாம், பெற்றவங்க பிள்ளைகளுக்கு இடையே உபத்திரம் இருக்கலாம், ஆபீஸ்ல உபத்திரம் இருக்கலாம், இல்ல சர்வத்துல உபத்திரம் இருக்கலாம், என்னமோ உபத்திரம். ஏன் கர்த்தர் அனுமதித்தார் தெரியுமா? இது வழியாதான் நீ போயாகணும், இது வழியாதான் நீ போயாகணும். எனக்கு மட்டும் அவர் இப்படி செய்யல, இந்த சோதனை தரல, நான் சூப்பரா வளர்ந்துருவேன். நீ இதுல சூப்பரா இருக்கிறியான்னு பார்க்கத்தானே அந்த வேதனை. இதுக்கு மத்தியில நீ சூப்பரா இருக்கியான்னு பார்க்கத்தானே வேதனை. ஆனா நீ என்ன சொல்ற? எனக்கு பிரச்சனை வரல, நான் ஜாலியா இருந்திருப்பேன். இப்ப உங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு பாருங்க. இப்ப நான் சொன்னா உங்களுக்கு புரியும் பாருங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கும் வசனம் சொல்றீங்களா, உண்மையா சொல்றீங்களா? உங்களுக்கு வந்த சோதனை, உங்களுக்கு வந்த பிரச்சனை அது சீக்கிரத்தில் நீங்க கூடியதா, லேசானதா, இல்ல கொஞ்சம் பாரமானதா? லேசானது. எங்க நமக்கு எவ்வளவு தூரம் தாங்க முடியுமோ அவ்வளவுதாங்க நமக்கு அனுமதிப்பாரு. ஆனா அதுக்கு மத்தியில என்ன வந்தாலும் நான் ஆண்டவரை விட மாட்டேன். நம்முடைய வாழ்க்கையில வந்த உபத்திரவம் நம்ம பரிசுத்தமாக்குறதுக்கு தேவன் அனுமதித்த உபத்திரம். ஆமென். நீங்க சோர்ந்து போகாதீங்க, அது சீக்கிரத்தில் உபத்திரம் நீங்கும். என் தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது. இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், ஜெயித்தேன்னு சொன்னாரா? உலகத்தை ஜெயித்த இயேசு, உபத்திரவத்தின் மத்தியிலே இருந்து உலகத்தை ஜெயித்த இயேசு உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றாரு? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு தான் சொல்றாரு. வராம இருக்காது, உண்டு. ஆனாலும் நான் ஜெயிச்சேன், நீங்களும் ஜெயிச்சீங்க. உன்னதத்துக்கு போன இயேசு ஜெயித்தது போல நீங்களும் நானும் உன்னதத்துக்கு போகணும்னா இந்த உபத்திரவத்தை ஜெயிச்சாகணும். ஆமென். அதான் சொன்னோம் 1 தெசலோனிக்கேயர் 3:3 உபத்திரவங்களை சகிப்பதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கிறோம். சகிக்கிறதுக்குன்னே நியமிக்கப்பட்டிருக்கோங்க. உபத்திரவங்களை சகிப்பதற்கென்றே நியமிக்கப்பட்டிருக்கோம். அப்ப சகிக்க வேணும். சகிக்க முடியாதனால இன்னைக்கு ஆண்டவருடைய காரியத்தில் குறைபடுறாங்க. கடைசி முடிவில் என்ன? நரகத்துக்கு போறான். ஏதாவது தப்பு பண்ணி நரகத்துக்கு போறான். இல்லை, ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம். இப்போ 3 விதத்துல சாத்தான் இயேசுவை என்ன பண்றான்? உன்னதத்துக்கு போக விடாதபடிக்கு அவரை தன்னோடு கூட நரகத்துக்கு கொண்டு போறதுக்காக அவன் பிளான் போடுறான். ஒண்ணு எப்படி? உலக ஆசீர்வாதத்தை காட்டி ஆடம்பரமா வாழ்றதுக்கு சொல்லி பாக்குறான். அவர் முடியாதுன்ட்டார். 2வதாக தலைகளை தள்ளி கொல்ல பாக்குறான். நம்ம என்ன பண்றான்? பரிசுத்தத்துல கொண்டு போறவங்கள அப்படியே பாவத்துக்கு கொண்டு போக பாக்குறான். கொண்டு போய் பாவம் செய்வதை சாவடிக்க பாக்குறான். 2. 3வது உபத்திரவங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் வழியை விட்டு விலக்கி அவன் உன்னதத்துக்கு போறதை தடை பண்ண பாக்குறான். எத்தனை உபத்திரம் வந்தாலும் என் இயேசுவுக்காக நான் சகிப்பேன் நிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ரைட். நெகேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1-3. நான் அலங்கத்தை கட்டி முடித்தது. இப்போ நெகேமியா சொல்றான், நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும். திறப்பு இனிமே அதுல இல்ல, எல்லாம் மூடிட்டேன்.
அலங்கத்தையே மூடிட்டேன். இப்ப திறந்து போற மாதிரி ஒண்ணுமே இல்லை. இல்லாதையும் சன்பல்லாத்து தோபியா அரபியனான கேஷேமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகையினரும் கேள்விப்பட்ட போது, ஓஹோ, இவங்கெல்லாம் யாரு? அலங்கத்தை கட்டக்கூடாதபடிக்கு நெகேமியாவுக்கு பகைஞர்கள். யார்? சன்பல்லாத், தோபியா, கேஷேம் மற்றவங்க கேள்விப்பட்ட போது, நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாது இருக்கையில் சன்பல்லாத்தோ, வாசல் இருக்கு கதவு போடல, சன்பல்லாத்தோ கேஷேமோம் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று. எந்த பள்ளத்தாக்கு? ஓனோ பள்ளத்தாக்கு. அதுல கண்டு வாங்க பேசலாம். யாரை கூப்பிடுறது? நெகேமியாவை எதிரிகளின் கூட்டம், விரோதமா இருக்கிறவங்க கூட்டம் கூப்பிடுது. வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி. அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். ஓஹோ, அப்ப எதுக்கு தான் கூப்பிட நினைச்சாங்க? இந்த நெகேமியாவுக்கும் கூட இருக்கிறவங்களுக்கும் பொல்லாப்பு செஞ்சவன தான் கூப்பிட்டாங்க. அப்பொழுது நான் அவளிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மினக்கட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். அது என்ன மெனக்கெட்டு போனான்னா? மெனக்கெட்டு அது நம்ம தமிழ் கொலக்கல் லாங்குவேஜ். மெனக்கெட்டு போயிடும் போ, மெனக்கெட்டு இதை செஞ்சாங்க பாருங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தமே தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா வச்சுங்க. சரி, எப்படி அவன் என்ன சொல்றான்? ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கு பேர் என்ன? ஓனோ. அந்த பள்ளத்தாக்குல இவன் என்ன சொல்றான்? நான் பெரிய வேலை செய்றேன், நான் இறங்கி வர. யாருக்கு சொல்றான்? எதிரியாகிய சன்பல்லாத், தோபியோ, கேஷேம் இவங்களுக்கு சொல்றான், நான் பெரிய வேலை செய்றேன், நான் இறங்கி வரக்கூடாது. ஆங்கிலத்தில் அது என்ன பள்ளத்தாக்கு? ஆங்கிலத்தில் என்ன எழுதிருக்குமா? ஓனம் தான் எழுதிருக்குது. இவன் என்ன சொல்றான் பாருங்க ஆங்கிலத்தில், ஐ cannot come down, நான் கீழே இறங்கி வர மாட்டேன். இப்ப சொல்லி அனுப்புறான். 3 பேர், சன்பல்லாத், தோபியா, கேஷேம், இவங்கெல்லாம் இதுக்கு என்ன எதிரிகள் இருக்காங்க? 2 பேர் போயிருக்காங்க. நெகேமியா சொல்றான், I cannot come down, நான் இறங்க மாட்டேன். எந்த பள்ளத்தாக்குல? ஓ நோ, I cannot come down. அருமையான சௌரிய சௌனே, சாத்தான் உன்னை கீழே கொண்டு போறான்னு பாக்குறான். ஆண்டவர் உன்னை ஜெயித்த ஜீவிக்க வச்சு முடிவுல உன்னதத்துக்கு இயேசுவோடு கூட, இயேசு உன்னதத்துல போய் உட்கார்ந்தது போல அதே இடத்துல உன்னை கொண்டு போய் உட்கார வைக்க விரும்புறாரு. ஆனால் சாத்தானோ, நீ உன்னதத்துக்கு போய்விடக் கூடாது, அவனை போல கீழே தள்ளிவிடப்படும் சொல்லி உன்னை கீழே இறக்க பாக்குறான், தள்ள பாக்குறான். இப்ப நீ என்ன சொல்ல போற? அவன் சொன்னான், எந்த பள்ளத்தாக்கு? ஓ நோ, ஐ cannot come down, நான் வர மாட்டேன், நான் கீழே இறங்க மாட்டேன். சாத்தானே, நீ நினைக்கிற மாதிரி என்னால வர முடியாது, என்னால செய்ய முடியாது. நீங்க எதிரிகள் என்னை கீழே கொண்டு வரலாம் பாக்குறீங்க, நான் உன் மேலதான் இருப்பேன், நான் பெரிய வேலை செய்றேன். அதே போல சௌரனே சௌரியே, நீயும் நான் உன்னதத்துக்கு போறவங்க, உங்களை என்ன சாத்தான் கீழே தள்ளி ஐயோ அவனை போல நரகத்துக்கு கொண்டு போலாம் பாக்குறான். இல்ல ஆண்டவரே, இன்னைக்கு நான் சாத்தான்ட்டு சொல்றேன், I cannot come down. நான் ஆடம்பரமா வாழ்வதற்கு கீழே இறங்க மாட்டேன், பாவம் செய்யறதுக்கு நான் தலையில இறங்க மாட்டேன், உபத்திரவத்தின் மத்தியிலே கீழே இறங்கி தேவனை விட்டு விலக மாட்டேன். I cannot come down. ஆண்டவர் சொல்லலாமா? எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே, என்ன இந்த உலகத்துல நீங்க பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து கிடந்த என்ன நீங்க ரட்சித்தீங்களே, இயேசுவை நான் ஆண்டவரே குமாரனை உடையவன் ஜீவனுள்ளவன் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே நான் குமாரனாக இயேசுவை ஏற்றுக்கொள்ள வச்சிங்க, என் உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ண வச்சிங்க. அதோடு மாத்திரமல்ல, ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவை எழுப்பி உன்னதங்களிலே வைத்தது போல என்னையும் எழுப்பி உன்னதங்களிலே நீர் வைத்ததற்காக ஸ்தோத்திரம்.
ஆண்டவர் உன்னதத்திலிருந்து கீழே அனுப்பிச்சிருக்கீங்க. உன்னதத்திலிருந்து வந்த இயேசு உன்னதத்துக்குரியவராய் வாழ்ந்தாரோ அப்படியே நானும் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் சாத்தான் உன்னதத்துக்கு ஏறுவேன்னு சொன்னா எங்களுக்கு உன்னதத்தை பற்றியே தெரியாது. ஆனால் எங்களை போய் உன்னதத்துல வைக்கணும்னு சித்தம் கொண்டு மேல வச்சிங்களே, ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ண வைத்து உன்னதத்துல கொண்டு வச்சிங்களே, நன்றி ஆண்டவரே. மறுபடியும் உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. இந்த உலகத்தில் நாங்க உன்னதத்துக்குரியவங்களாய் வாழ உதவிச்சீங்க. இயேசு இந்த உலகத்தை ஜெயிச்சு கடைசியில அவர் உன்னதத்தில் தேவனோடு கூட உட்கார்வதற்கு போனது போல நாங்களும் ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவத்தை ஜெயித்து, ஆடம்பரத்தை ஜெயித்து, உலகத்தின் உபத்திரவங்களை ஜெயித்து நாங்கள் ஒரு நாள்ல இந்த பூமியை விட்டு வந்து உன்னோடு கூட உன்னதத்தில் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் வாயத்தரன் சொல்லி பாருங்க பாப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உலகத்தில் காணப்படுதானே ஆடம்பரம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, பாவமான காரியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என்ன உபத்திரம் வந்தாலும் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே, என்ன உபத்திரம் வந்தாலும் உண்மை விட மாட்டேன் ஆண்டவரே. நான் உம்மோடு கூட உன்னதங்களில உட்கார வாஞ்சிக்கிறேன், உன்னோடு கூட உன்னதங்களில உட்கார வாஞ்சிக்கிறேன். எனக்கு உன்னதத்தை பற்றியே தெரியாது, ஆனா என்ன உன்னதத்தில் வைக்கணும்னு சொல்லி எவ்வளவு ஆசைப்பட்டு என்னை மீட்டெடுத்தீங்க. ஆனால் மீட்கப்பட்ட அநேகர் ஆடம்பரத்தினால கீழே போயிட்டாங்களே, சாத்தான் கொண்டு போயிட்டானே ஆண்டவரே. பல நேரங்கள்ல பாவம் செஞ்சு கீழே கொண்டு போயிட்டானே, அநேக நேரங்கள்ல பலவிதமான வேதனைகளை கொடுத்து கீழே கொண்டு போயிட்டானே. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு நாளும் நான் உம்முடைய ஆண்டவரே தேவனுடைய வழியை விட்டு விலகாதபடிக்கு மறுபடி நான் உன்னதங்களிலே தேவனோடு கூட உட்காருவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு. அருமையான சௌரனே சௌரியே, ஒண்ணு உன்னதத்தில் இருக்கணும், இல்லை நரகத்துக்கு தான் போகணும். நரகத்துக்கு கொண்டு போறவன் சாத்தான். என்ன சொல்ல போற? வேண்டாண்டவரே, அந்த நரகம் வேண்டாம். நான் உன்னதத்துக்குரியவனா என்னை மாத்தினீங்க, அதுக்கேற்றபடி வாழ்ந்துட்டு போக என்ன அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் வாயத்தன் சொல்லி பாரு, எல்லாம் வாயத்தன் சொல்லு. உன்னதத்துக்கு நேரே நான் ஆண்டுவேன், உன்னதத்துல கொண்டு போய் சேர்க்க வரைக்கும் என்னை கைவிடாது இருப்பீராக. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, லூசிபர் பிரதானமானவனாய் இருந்த போதிலும் அவன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், உன்னதத்திற்கு ஏறுவேன் என்று சொல்லி உள்ளத்தில் எண்ணின போது அவனை தள்ளிட்டீங்க. ஆனா எங்களுக்கு உன்னதம் எங்க இருக்குன்னு தெரியாது, அது எப்படிப்பட்டதுன்னு தெரியாது. ஆனா எங்களை போய் உன்னதமானவர் இருக்கிற இடத்துல எங்களை போய் வைக்கிறதுக்கு சித்தம் கொண்டு எங்களை ரட்சித்தீரே. ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ண வைத்து இயேசுவோடு கூட எழுப்பி உன்னதங்களில் உட்கார வைத்தீங்களே, கோடா கோடி ஸ்தோத்திரம். உன்னதங்களிலிருந்து எங்களுக்கு உலகத்திற்கு இயேசு அனுப்புனது போல எங்களை அனுப்புனீங்க. நாங்கள் உன்னதத்துக்குரியவர்களாய் வாழ்ந்துவிட கர்த்தர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. எந்த சூழ்நிலையினாலும் சாத்தான் தள்ளப்பட்டது போல நாங்கள் தள்ளப்பட்டு விடாதபடிக்கு நாங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு வாழ உதவி செய்யுங்க. நெகேமியா சொன்னானே, I cannot come down. அப்படியே நாங்களும் சொல்றோம், நாங்க இந்த காரியத்துல தேவனே ஆண்டவரே இறங்க மாட்டோம். உன்னதத்துக்குரியவங்க கடைசி மட்டும் அப்படி வாழ எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாங்க. வந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து சமானத்தோடு அனுப்புங்க. ஆண்டவரே, உம்முடைய வருகை இந்த வாரத்தில் இருக்குமானால் அவரை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அன்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் சகல பரிசுத்தவான்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.